ஹலோ, இது குட்டி கதை கார்னர். நான் தேமுவில் ஆர்டர் பண்ணது ஃபைல்லாம் வந்துடுச்சுங்க. தேமுனா என்னன்னு கேட்குறீங்களா? அது மீஷோ மாதிரியான ஒரு ஆப். அதில் ரொம்ப கம்மியான காசுக்கு நிறைய ப்ராடக்ட் வாங்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டே பாருங்களேன். வீடியோக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியே ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டாண்ட். இது ஷூட்டிங் வீடியோக்காக நான் வாங்கியிருந்தேன். லைட் வெயிட் அட்ஜஸ்டபிள். இது நீங்கள் பார்க்கும்போதே பாருங்கள், எல்லா ஆங்கிள்லையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனை ஒழுங்காக ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதில் லைட்ஸும் இருக்குது. லைட் 3 டைப்ஸில் இருக்கும். இதை டேபிளில் செட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. லைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த சைடு வேணாலும் திருப்பிக்கலாம். ஓவரால் சூப்பர் குட். இது சானிட்டரி நாப்கின் பவுச். பிளாக் கலரில் க்யூட்டாக யூனிகார்ன்ஸ் எல்லாம் போட்டிருக்குல்ல. இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது பிகாஸ் ஆஃப் கலர். பிளாக் கலரில் இருக்குது. உள்ளே எது வச்சாலும் யாருக்கும் தெரியாது. முக்கியமாக ஆஃபீஸ்க்கு கொண்டு போகும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா, இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட ஒய்ஃபோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இது வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தனியாக ஒரு ஸ்டோரேஜ் கீப் பண்ணுறதுக்கும் இருக்குது. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. மேபி பின்லாம் வைக்கலாமோ? யூஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பஞ்ச் நீடில் ஸ்விவிங் டூல். இந்த பஞ்ச் நீடில் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலாக எங்கள் அம்மா யூகே வந்ததும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டது இந்த பஞ்ச் நீடில் தான். எனக்கு சத்தியமாக என்னென்னு தெரியல. அப்புறம் நான் கூகுள் எல்லாம் பார்த்து வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இதுதானா, ஓகே நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் வாங்கி கொடுத்துட்டேன். இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இதில் நூல் கோக்கிறதுக்காக இது எப்படி யூஸ் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் டீட்டெயில்டாக. நூல் கோக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுறது எப்படி, உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நானும் ஒரு கிட் வாங்கலாம்னு நினைக்கிறேன். நானே இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேனே. எங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்தா எப்படி எக்ஸைட் ஆவாங்க. சரி, அதை விடுங்க, நெக்ஸ்ட் ஐட்டம் போவோம். இது க்ளீனிங் ஜெல். இது எதுக்குன்னா கார் க்ளீன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் கீபோர்டு, மவுஸ், இந்த மாதிரி இடுக்கமான ஏரியாலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்லைம் மாதிரியே இருக்குது. ரேண்டம் கலர்னு சொன்னாங்க. எனக்கு வந்திருக்கிறது ப்ளூ கலர். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. பட் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஆஹா, அடுத்தது நான்ஸ்டிக் கப் கேக் பேனா. இது மட்டும் என் குட்டி பாப்பாவுக்கு தெரிஞ்சுது. அம்மா கேக்கு, அம்மா கேக்கு அப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பா. இது ஸ்பெஷலாக என்னோடய குட்டி பாப்பாக்காகவே வாங்கியிருக்கேன். 6 கேவிட்டி கப் கேக் ட்ரே. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல மெட்டலாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக வர்த்துன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவள் அடிக்கடி கேக் கேட்குறா. ஸோ இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கேக் கொடுத்துட்டேன் கையில் அப்படின்னா அவள் பட்டன் சாப்பிட்டுட்டு இருப்பா. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஒரு நல்ல ரெசிபி கிடச்சிருக்கு. அதுதான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா டபுள் சைடட் ஃபேஷன் டேப். இது எனக்கு யூகே வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். அது வரைக்கும் தெரியவே தெரியாதுங்க. சும்மா கையில் பின் குத்திக்கிட்டு, இல்லைனா கையில் பிடிச்சிக்கிட்டு, இல்லைனா துப்பட்டாலாம் போட்டு மறைச்சிக்கிட்டு, இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் எல்லாம் ஒரு சில நேரத்தில் ஸ்லிப் ஆகும் பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருந்ததுன்னா முன்னாடியே தெரிஞ்சிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இது ஒரு டபுள் சைடட் டேப்பு. நீங்கள் உங்களோட ஸ்கின்லேயும் ஒட்டிக்கலாம், ப்ளஸ் உங்களோட துணிலையும் ஒட்டிக்கும். அதனால விலகி போகாது. ஸோ இது ரொம்ப சூப்பர் ஹேண்டி. இதில் 32 பீசஸ் இருக்குது. நாட் பேட்ல. வாவ், இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. எல்லோ ப்ளஸ் அங்கங்கே ரெட் கலர்லாம் வச்சு. இது பஞ்ச் நீடில் கிட் வித் ஃப்ரேம் அப்படின்றதுல இருந்துச்சு. என் அம்மா தான் பஞ்ச் நீடில் கேட்டிருந்தாங்க. ஆனால் மற்ற விஷயம்லாம் எப்படி பண்ணுறதுன்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ கம்ப்ளீட் கிட்டே வாங்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூல், நீடில், அப்புறம் அந்த ஃப்ரேம், அதுலேயே ட்ராயிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு ரொம்ப இது ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, கிராஃப்ட் லவ்வர்ஸ் ஆச்சே, அவங்களுக்கு இது ஒன்று வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இன்னொன்று கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதை வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போனோம் இல்லையா இந்தியாவுக்கு, கண்டிப்பாக கேட்பாங்க. ஃப்ரெஞ்ச் பிளேட் ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக நீங்களும் இதை வாங்கியிருப்பீங்களே. இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேர் பிரைடிங் செட்டுன்னு சொல்கிறாங்க. 3 பீஸ் இருக்குது. இதான் லாஸ்ட்டு நம்ம வீடியோவில். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நல்லா மடங்குது. ஸோ இதை முடியில் வச்சா நம்ம முடிக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. இது எங்கள் அம்மா சொல்லி தான் நான் வாங்கினேங்க. சத்தியமாக நானாக வாங்கலை. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு இதை எனக்கு வாங்கி தெரியா அப்படின்னு கேட்குறாங்க. பெற்றவங்களாச்சே, வேணாம் நான் சொல்ல முடியும், அதனால வாங்கிட்டேன். நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் என்ன ஐட்டம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.